இங்க ஒரு வழியா கிறிஷோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் முடிஞ்சிருது. ஆனா இந்த பக்கம் அண்ணாமலைக்கு இங்க கிறிஷோட அம்மா பேசுன விஷயம் சுத்தமா வந்து உடன்பாடே இல்ல. ஏன்னா அவங்க எதுக்காக வீடியோ கால்ல மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படி ஒரு அவசியமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து டைரக்டா அண்ணாமலையோட மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் அவரோட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்பவும் போல அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனாவும் அண்ணாமலையை பார்த்துட்டு என்னாச்சு மாமா டல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அண்ணாமலையும் அங்க நடந்த விஷயங்கள்லாம் பத்தி சொல்லிட்டு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஷ் விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலையும் டவுட்டோட சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாவும் ஆமாங்க எனக்கும் மாமா சொல்ற மாதிரி அந்த விஷயத்துல ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல இருக்க விஜயாவுமே கண்டிப்பா நம்ம வெயிட்டை குறைச்சே ஆகணும். இல்லைன்னா சிந்தாமணியும் பார்வதியும் என்னை கிண்டல் பண்ணியே கொண்டுடுவாங்க. அதுக்காகவே நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து நல்லா வெயிட் எல்லாம் குறைக்கிறதுக்காக ஒரு நியூட்ரிஷனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நியூட்ரிஷனுமே இந்த பக்கம் வந்து இங்க பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே சிரிப்பா இருக்கு. ஏன்னா இங்க விஜயா வெயிட்டை குறைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவுமே இந்த பக்கம் வந்து எப்படியாவது நம்ம மீனாவை மீட் பண்ணி லவ் அட்வைஸ் கேட்கணும். அவங்களுக்கு கால் பண்ண வர பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம ரோகிணியை பாக்குற மாதிரி இந்த பக்கம் போய் மீனா கிட்ட அட்வைஸ் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி இந்த பக்கம் மீனாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் முத்தும் செல்வமும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ரிப்பை 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க 2 கார்ல ஆளுங்களை ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வந்துட்டு இருக்க வழியில யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் வந்து டிராபிக் போலீஸ் அருணுமே ஒரு 4-5 போலீஸோட இந்த பக்கம் முத்துவோட காரை மறிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே இந்த பக்கம் டிராபிக் போலீஸ் அருணை பார்த்தோன்னே ரொம்பவே நக்கலோட சார் நான் இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாதிரி நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் டிராபிக் போலீஸ் அருணுமே ரொம்பவே டென்ஷனோட ஏண்டா நீ ட்ரிப்பை முடிக்க போறியா கார்ல எதிராக வச்சு கடத்துற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து கிட்ட பயங்கரமா ஹாஷா நடந்துக்கிறாங்க. அப்ப முத்துமே இங்க பாருங்க என் மேல இருக்கிற முன்னாடி இருக்க கோபத்தெல்லாம் இப்ப காட்டிட்டு இருக்காதீங்க. இப்ப வண்டியில கஸ்டமர் இருக்காங்க அவங்களை அவங்க இடத்த கொண்டு போய் விடுற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது வழி விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் கார்ல ஏற போறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க அந்த டிராபிக் போலீஸ்க்கு இன்சார்ஜா இருக்கிற இன்னொரு இன்ஸ்பெக்டருமே இங்க முத்துவோட காலரை பிடிச்சி அவரை டக்குன்னு இழுத்து அவரோட கணத்துல பலார்னு ஒரு அற விடுறாரு. அப்ப முத்துமே எதுக்கு சார் என்ன அடிச்சுங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் அந்த போலீஸுமே ஏண்டா போலீஸ்காரங்க நில்லு செக் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டில் கார் எடுத்துட்டு போறேன்ற நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரு செக்அப் போயிட்டு இருக்கேன்ட்டு வண்டி ஓரமா போட்டு நில்லு நாங்க செக்அப் முடிஞ்ச உடனே தான் இங்கிருந்து நீ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து கிட்ட ரொம்பவே வந்து ஹாஷா நடந்துக்கிறாங்க. அப்போ முத்துமே வேற வழி இல்லாம இந்த பக்கம் காரை ஓரம் போட்டு நின்றுட்டு இருக்காரு. ஆனா ரொம்பவே டென்ஷனோட செல்வத்துக்கு கால் பண்ணி இங்க பாரு அந்த டிராபிக் போலீஸ் அன்னைக்கே நல்லா போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கணும்டா இப்ப பாரு மறுபடியும் நிறைய போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து என் காரை செக் பண்றேன்னு சொல்லி என்ன இந்த மாதிரி ரோட்ல நிக்க வச்சு அலக்கழிச்சிட்டு இருக்கான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க முத்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செல்வமே நீ கவலைப்படாத நான் ஆல்ரெடி அந்த கஸ்டமரை பாதி பேர் இறக்கி விட்டுட்டேன் நான் அங்க வரேன் அதே கஸ்டமர்ஸை நான் ஏத்திட்டு போறேன் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கேயே நின்று முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்க செல்வமும் முத்துவோட கஸ்டமர் ஏத்திட்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் இங்க முத்துவை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைமுக்குள்ள இங்க முத்துக்கிட்ட இங்க எப்பவும் போல அருணுமே வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா முத்து இந்த மட்டும் பப்ளிக் பிளேஸ்ல மட்டும் என் மேல கை வச்சிட்டானா அவனை கண்டிப்பா உள்ள தூக்கி போட்டு வெளுத்தரலாம் அவன் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அருணுமே ரொம்ப நக்கலோட முத்துக்கிட்ட போயிட்டு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துவுமே என்ன சார் என்ன நீங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா சம்மந்தம் இல்லாம நீங்க பண்ற விஷயம் எதுவும் சரி கிடையாதுங்க பாருங்க அன்னைக்கு உங்க சட்ட பையிட்டு கிழிஞ்சதுக்கான காரணம் நீங்க தான் என் மேல கை வச்சு என்ன இழுத்துட்டு வந்தீங்க நான் உங்களை தள்ளி விடும் போது உங்க பாக்கெட் கிழிஞ்சிருச்சு இது வந்து 2 பேர் மேலே தான் தப்பு இருக்கு சம்மந்தம் இல்லாம நீங்க ஏன் மேல கோவப்பட்டு இருக்காதீங்க நீங்க தான் அதிக பிரசங்க தரமா அதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அருண் இருந்துகிட்டு யாரு நான் அதிக பிரசங்க தரம் பண்ணனா அந்த கடைக்கு வந்தது யாரு நீ வந்து வாண்டடா என்ன கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருப்ப நான் அமைதியா இருக்கும்னு நினைக்கிறியா எல்லாரும் தப்பு பண்றவங்க தான் நானும் தப்பு பண்ணதா இல்லைன்னா சொல்லல அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன் அதை நீ மதிக்காம என்னையே நீ வந்து எதிர்த்து பேசி நான் ஒரு போலீஸ்காரன் கூட என்ன நினைக்காம என்னை அவமானப்படுத்துறியா அதை விட முக்கியமா என்னை பத்தி வீடியோ எடுத்து போட்டு எனக்கு சஸ்பென்ஷன்லாம் வாங்கி கொடுத்தல உன்னை எப்படி நான் சும்மா விட முடியும் அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துக்கிட்ட அருணுமே பயங்கரமா டென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா இங்க முத்துவை டென்ஷன் பண்ற மாதிரி மறுபடியுமே இந்த பக்கம் வந்து அருணுமே இங்க பாரு அந்த செருப்பு தைக்கிற கிழவையும் தள்ளி விட்டாங்க நீ என் மேல கோவப்பட்ட இனிமேல் பாரு அவங்க எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க 2 பேருக்கு ஜெயில போடுவேன் அவங்கள போடாம விட மாட்டேன் இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அவருமே டக்குன்னு இந்த பக்கம் அருணோட சட்டையில கை வச்சு மறுபடியும் அருணை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்ப அருணுமே வேகமா வந்து கீழே விழுறதை பார்த்த உடனே அவங்க இன்ஸ்பெக்டர் ரொம்பவே டென்ஷன்
டென்ஷன் ஆயிட்டு என்னடா இது போலீஸ் மேலே கை வைக்கிற அவ்வளவு தைரியமாடா அப்படின்ற மாதிரி முத்துவோட சட்டையை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்துவுமே இங்க பாருங்க சார், அவர் தான் என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காரு, தேவையில்லாம வயசானவங்களை அடிப்பேன்னு சொல்லி என்ன தூண்டி விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அருணுமே சார் அவன் போய் சொல்றான் சார், நான் இந்த மாதிரி உன்னோட டாக்குமெண்ட்லாம் எடுறான்னு தான் சொன்னேன், நீ யாரா என்கிட்ட டாக்குமெண்ட் கேட்கறதுக்குன்னு சொல்லி என்னை பிடிச்சி தள்ளி விட்டான் சார், அவனை சும்மா விடாதீங்க அப்படின்ற மாதிரி அருணும் ஒரு பொய் சொல்லி இங்க முத்துவை லெஃப்ட் ரைட் வாங்க வைக்கிறாங்க. அப்போ முத்துவுமே இந்த பக்கம் சார் இங்க பாருங்க அவர் போய் சொல்றாரு, நான் கண்டிப்பா அப்படி பண்ணல அப்படின்றாங்க. ஆனா யாருமே அதை கேட்காம இந்த பக்கம் வந்து முத்துவை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க போன செல்வமும் இந்த பக்கம் முத்துவை காப்பாத்துறதுக்காக சார் 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 கையிடுங்க சார், எதுக்காக சார் இத்தனை பேர் அடிக்கிறீங்க, இந்த மாதிரி அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த பக்கம் வந்து முத்துவை தடுக்க வராங்க. ஆனா அருணுமே செல்வத்தை பிடிச்சிட்டு இங்க பாரு, உன் நண்பன் என்கிட்ட பண்ண நக்களுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான், நீ அவசரப்பட்டு உள்ள போய் அடி வாங்குற வேலை வச்சுக்காத, தள்ளி நெல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செல்வத்தையும் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் முத்துவை போட்டு ஒரு வழி அடிச்சு இந்த பக்கம் ஜீப்ல ஏத்துறாங்க. அதே நேரத்தில் முத்துவோட காரையும் சீஸ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க செல்வத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவருமே ரொம்பவே பதறி போயிட்டு இந்த பக்கம் வந்து டைரக்டா மீனா கிட்ட போயிட்டு நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே தனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, சம்பந்தமே இல்லாம அவர் ரோட்ல போட்டு அடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவரை என்ன பார்க்க அலோ பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களும் சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா டைரக்டா எங்க ஸ்டேஷன் போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் இங்க முத்து மேல ஒரு பயங்கரமான கேஸ் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. அதாவது முத்து வந்து இந்த மாதிரி போதை பொருளை கடத்தினார் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு கேஸை போட்டு அவர் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அதே நேரம் தான் இன்ஸ்பெக்டர் போயிட்டு என்னாச்சியா, எதுக்கு அந்த டாக்ஸி டிரைவருக்கு உள்ள வச்சிருக்கீங்க, அப்படி உண்மையுமே அவன் போதை பொருள் கடத்தினானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டருமே இங்க பாரியா, அவன் போதை பொருள்லாம் கடத்தல, ஆனா அவன் முக்கியமான விஷயம் பண்ணான், நம்மளோட டிராஃபிக் போலீஸ் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சு விட்டான், எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்ம ஆள் மேல கை வச்சா நம்ம சும்மா விடலாமா, அதனாலதான் அவனுக்கு உள்ள வச்சான் அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற இன்னொரு இன்ஸ்பெக்டருமே இங்க பாரியா, அவனுக்கு இவனுக்கு ஏற்கனவே பகை இருக்கு, இவன் நீ யாரும் நல்லா நம்பிட்டு இருக்காத, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் சம்பந்தம் இல்லாம நிறைய விஷயங்களை தலையிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை இழுத்துக்கிட்டான், சொல்லப்போனா இப்போ நீ உள்ள போட்டிருக்கல அது வேற யாரும் கிடையாது, நம்ம அருணோட எதிரி தான், அருணுக்கு ஒரு 3 நாள் சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்த அந்த புண்ணியவானே அவன் தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்பெக்டருக்குமே தெரிய வருது. அவருமே டைரக்டா அருணுக்கு கால் பண்ணி அருணே நீ எங்க இருந்தாலும் முதல்ல ஸ்டேஷன் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அருணை டைரக்டா ஸ்டேஷன் வர வைக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே வீட்டுல என்ன பண்றதுனே தெரியாம வெளிப்பீங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க வித்யாவுமே மீனாவை பார்க்க வந்து அவங்க கிட்ட லவ் அட்வைஸ் கேட்கலான்னு வந்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வந்து வித்யா மீனா கிட்ட பேச போகும்போது மீனாவுமே இங்க பாரு வித்யா, இப்ப நான் அது சொல்ற விஷயத்தெல்லாம் இல்ல, எனக்கு ரொம்பவே வந்து முக்கியமான சூழ்நிலை இருக்கு, ஏன்னா முத்து இப்போ ஜெயில இருக்காப்ல, அவர் மேல ஏதோ ஒரு கேஸை போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நான் அப்புறம் வெளியில கொண்டு வரதுக்கு நான் வெளியே பார்க்கணும், இப்போதைக்கு என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சரி ஓகே, நம்ம இப்ப மீனாக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அண்ணாமலையும் இங்க வித்யா கிளம்பினதுக்கு அப்புறம் வித்யாவோட குரலும் இந்த மாதிரி கிருஷ்ணோட அம்மா குரலும் ஒரே மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மீனாவும் ஸ்டேஷன் போயிட்டு இந்த பக்கம் எப்படியாவது தன்னோட புருஷனை வெளியில் எடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருமே இந்த பக்கம் வந்து முத்துவை வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சிடறாரு. ஏன்னா இதெல்லாம் அருணோட வேலை தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்க அருணையும் கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முத்துவை விசாரிச்ச அண்ணாமலையும் சரிடா விடுறா, இதுக்கு மேல போலீஸ்காரங்க சகவாசம் வச்சுக்காதரா, இதோட நிறுத்திக்கடா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதே நேரத்தில் இங்க அண்ணாமலை தான் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த உங்க முத்துக்கிட்ட ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாரு. முத்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும், எனக்கு என்னமோ இங்க கிருஷ்ணோட அம்மா மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடா, சொல்லப்போனா இப்போ எனக்கு கிருஷ்ணோட அம்மா முகமுடி போட்டுலாம் பேசினதை நான் கவனிச்சேன், எனக்கு அதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதே நேரம் அவங்களோட வாய்ஸை நல்லாவே நான் கூர்ந்து கவனிச்சேன். இப்போ மீனாவை பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு, அந்த பொண்ணோட வாய்ஸும் கிட்டத்தட்ட அங்க கிருஷ்ணோட அம்மாவோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு, எனக்கு அதுல டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா முத்துமே யார் மீனா அவனை பார்க்க வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் வித்யா தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவன தான் இங்க முத்துக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அப்பனா கண்டிப்பா கிறிஸோட விஷயத்துக்கும் இங்க வித்யாவுக்கு ரோகிணிக்கு அதே நேரம் மனோஜுக்கும் ஒரு முக்கியமான சம்மதம் இருக்கு, இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்ப முதலா மனோஜ் மேலையும் ரோகிணி மேலையும் கொஞ்சம் டவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க.